அனைவருக்கும் வணக்கம். இது பொய்யாமொழி டாக்கீஸ். உங்கள் கூட நான் சசி. இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, துபாயில் நடந்த இந்தியா விசஸ் நியூசிலாந்து மேட்சை பற்றி பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட இது ஒரு சூப்பர் ஸ்டார் படம் ரிலீஸ் ஆன மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தது இந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி. ஏன்னா அவ்வளோ குவாலிட்டி ஆஃப் கிரிக்கெட் இருந்தது, இருக்க போகுது அப்படின்னு முன்னாடியே தெரிஞ்சுது ஓரளவு. ஏன்னா நான் இதுவரையும் பார்த்ததில்ல, ஒரு சில மேட்சை தவிர மற்ற எல்லாமே ஒரு மாதிரி மொக்கையான மேட்சாக போணுச்சு. இது ரொம்ப நல்லாவே இருந்தது. ஆனால் இந்தியா ஃபஸ்ட் பேட்டிங் முடிச்சோன்னா, இந்தியா ஃபஸ்ட் பேட்டிங் முடிச்சு ரொம்ப வருஷம் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. சரி, ஓகே, நம்மளுக்கு என்ன ஃபஸ்ட் பேட்டிங் முடிச்சா விராட் கோலி 100 அடிக்கணும், ரோஹித் சர்மா 100 அடிக்கணும், நம்ம நல்ல குவாலிட்டி ஆஃப் கிரிக்கெட் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்தது. பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அது நடக்கலை. அதை விட குவாலிட்டி ஆஃப் கிரிக்கெட்டை பார்க்க முடிஞ்சுது. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவோட ஸ்டார்ட், அவரோட இன்டென்ஷன் கிளியராகவே இருந்தது. கிட்டத்தட்ட லாஸ்ட் 23 வேர்ல்டு கப் வரணும், நல்ல ஸ்டார்ட் கொடுக்கணும், ஒரு சேவாக் மாதிரி. அதை அடுத்த கீழே வர பேட்ஸ்மேன்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் வந்தார். அதை கிளியராகவே காட்டினார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது எல்லா மேட்ச்லையும் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ ஒர்க் அவுட் ஆகலை. அடுத்து விராட் கோலியோட அந்த கேட்ச் டிஸ்மிஸ் இருக்குல்ல, அன்பிலீவபிள். இல்லைன்னு பிடிச்சிங்கன்னா மனுஷன் இங்கிட்டு தாண்டாப்பில் ஃபீல்டிங் சைடு கன் மாதிரி இருக்கிறாங்க நியூசிலாந்து. ஓவரால் வில்லியம்சனாக இருக்கட்டும், ஓவரால் டீம் பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், பயங்கரமாக இருந்தது. ஒரு இந்தியா 246 அடித்தாங்க. பட் ஆனால் அந்த 240 நம்ம கம்மியாக மாதிரி தெரியும். அந்த பிச்சுக்கு, அந்த அசிஸ்டண்ட்டுக்கு அது கிட்டத்தட்ட மற்ற பிச்சில் பாய்சான் மாதிரி ஒரு பிச்சில் ஒரு 300 அப்படின்ற ஒரு ஃபீலே கொண்டு வந்தது. அது குவாலிட்டியாக தெரிஞ்சுது. சேட்னரோட பவுலிங் ஓவரால் இந்தியாவோட ஹர்திக் பாண்டியாவோட அந்த பேட்டிங் எல்லாமே சூப்பராக இருந்தது. முக்கியமாக நம்ம பேசக்கூடிய ஒரு ஆள் பார்த்திங்கன்னா, இந்தியாவில் தமிழ்நாட்டில் அடுத்த சூப்பர் ஸ்டார் உருவாகிட்டு வராரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம ஆஷன்னா தெரியும், ஆஷன்னா எவ்வளோ பெரிய லெஜெண்ட்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஆஷன்னாவுக்கு அப்புறம் ஒரு லெஜெண்ட் அப்கமிங் லெஜெண்ட் அதில் கடைசி ஒரு 2-3 வருஷத்தில் நம்ம வருண் சக்கரவர்த்தியோட ஒரு அடிஷன், ஒரு இன்ஃப்ளூஷன் பார்த்திங்கன்னா ஒயிட் பால் கேம் முக்கியமாக T20 அண்ட் 50 ஓவர் கேமில் டெரஃபிக்காக இருக்குது. அவர் பார்த்தாவே நடுங்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு இப்போ ஒயிட் பால் கிரிக்கெட்டில் T20 கேமில் T20 கேமில் மட்டும்தான் ரஷீத் கான் சூப்பர் ஸ்டார் இருக்கார். பட் T20 இப்போ 2 ஓவர்லேயே 2லேயுமே கிட்டத்தட்ட ஆல்ரெடி T20யில் கிட்டத்தட்ட ஒரு சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு வந்துட்டார் நம்ம வருண். ஆனால் 50 ஓவர் கேம்லேயே நான் அந்த அளவுக்கு குவாலிட்டி ஆஃப் கிரிக்கெட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியாதுன்னு காட்டினார். கிட்டத்தட்ட வருணோட பவுலிங் பார்க்குறதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப அப்படியே பயப்படுறாங்க அவர் ஃபேஸ் பண்ணுறதுக்கு. அந்தளவுக்கு ஒரு இன்டென்ஷன் தெரிஞ்சுது. ஒரு குவாலிட்டியாக நானும் கிட்டத்தட்ட ஸ்டார்டிங்கில் ஓரளவு இது பண்ணுறத பார்த்தா கிட்டத்தட்ட ஈஸியாக சேஸ் பண்ணிடுவாங்க, அந்த ஒரு ஃபீல் வந்தது. ஆனால் வருணோட அந்த பவுலிங் வந்ததுக்கப்புறம், ஸ்பின் கொண்டு வந்ததுக்கப்புறம், ஒரு பக்கெட்டு குல்தீப் யாதவோட டெரஃபிக் ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ், இந்த பக்கெட்டு பார்த்திங்கன்னா வருணோட ஒரு பவுலிங் அட்டாக், 2 பேர் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு படி க்ரஷ் பண்ணிட்டாங்க நியூசிலாண்டை. ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா என்னதான் பேட்டிங்கில் பெருசாக வரலாட்டியும் இந்த மாதிரி லோ ஸ்கோரிங் த்ரில்லர் இருக்குல்ல, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. முக்கியமாக 50 ஓவர் கேம். ஏன்னா 2023 வேர்ல்டு கப்பில் பார்த்திங்கன்னா இதே மாதிரி இங்கிலாந்து வேறு லோ ஸ்கோரிங் 223 சம்திங் என்னமோ அடிப்பாங்க. அடித்து பயங்கரமாக ஷமி ஒரு 5 எடுப்பார். ஷமி இந்த மேட்ச்சில் பார்த்திங்கன்னா ஷமி வர கொஞ்சம் ஒரு லேக்காக இருக்க மாதிரி இருக்கிற போட அவர் பெட்டராக பவுலிங் போட பெட்டராக ஆகிடுவார். எல்லாத்துக்குமே தெரியும் எவ்வளோ பெரிய லெஜெண்ட்னு. ஸோ போட பெட்டராக இன்னும் அடுத்து பார்த்திங்கன்னா செமிஃபைனல்ஸ் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் நியூசிலாந்து. எனக்கு என்னமோ மறுபடியும் இந்த 2 டீம் தான் செமிஃபைனல்ஸ் வருமோ, ஃபைனல்ஸ் வருமோ அப்படின்ற ஒரு ஃபீல் வருது. இருந்தாலும் பார்ப்போம் எந்த டீம் ஃபைனல்ஸ் வருது, யார் கப்பை வின் பண்ண போகிறாங்க, ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி 2020 வின் பண்ண போகிறாங்கன்றதை பார்ப்போம். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் பார்த்திங்கன்னா ரஞ்சி ட்ராஃபி ஃபைனல் விதர்பா விசஸ், நம்ம ஆல்ரெடி பேசின விதர்பா விசஸ் கேரளா. கிட்டத்தட்ட அந்த 40 ரன்ஸில் ஃபஸ்ட் நியூஸ் லீடை கேரளா விட்டாங்க. கிட்டத்தட்ட 90 இயர்ஸ் என்னமோ சம்திங் மேலே அப்புறமா 90 இயர்ஸ்க்கு அப்புறமா விஜாரத்தில் 90 இயர்ஸ் தான் நினைக்கிறேன். 90 இயர்ஸுக்கு அப்புறம் கேரளா ஃபைனல்ஸ் வந்துருக்காங்க. ஒரு 40 ரன்ஸில் அது அஸ்பர் த ரூல்ஸ் ஃபஸ்ட் நியூஸ் யார் லீட் பண்ணுறாங்களோ ரிசல்ட் கிடைக்காது, அவங்க தான் வின்னர். விதர்பா அவர்களே வின் பண்ணிட்டாங்க கப்பை. நம்ம தினேஷ் மல்வாவர் அப்படின்ற ஒருத்தர் செஞ்சுரி எடுத்தார். ஹர்ஷ் துபே ஒரு 69+ மேன் ஆஃப் த சீரியஸ், 69 ரன்ஸ், 69 விக்கெட் ப்ளஸ் யூஸ்ஃபுல் ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அவர் தான் கிட்டத்தட்ட மேன் ஆஃப் த சீரியஸ்னு அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ ஓவராலாக எல்லாத்தையும் கவர் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். நீங்கள் எதை பற்றி பேசணும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.